So, வணக்கம் மச்சான்ஸ் அண்ட் மச்சீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? Hope you are doing great in your home. இன்னைக்கு நீங்க இப்ப என்ன பார்க்க போறீங்கன்னா as usual thumbnailல பார்த்து வந்த மாதிரி தான் செயின் லூபிங் அண்ட் செயின் மெயின்டெனன்ஸ் பத்தி தான் பார்க்க போறீங்க. இதை ஏன் ஸ்பெசிஃபிக்கா ஒரு வீடியோவா பண்றேன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய தடவை நான் அந்த செயின் லூப்லாம் பண்ணியிருக்கேன். பட் ஏன் இந்த தடவை ஸ்பெஷலா பண்றேன்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டா நான் ஒரு பேஜ்ல வந்து பார்த்தேன். ஒரு ப்ரோ வந்து அவரோட வண்டியில செயின் க்ளீன் பண்ணும்போது கை வந்து ஸ்ப்ராக்கெட்டுக்கு நடுவில் பட்டு கை வந்து துண்டா போய் அதை எடுத்து டாக்டர்கிட்ட போய் ஸ்டிச் பண்ணி கட்டான விரலை வந்து ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி ஒரு போஸ்ட்டோட சேர்ந்து அவர் வண்டியோட சேர்ந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. ஸோ அதை பார்த்த உடனே வந்து எனக்கு ஒரு அவேர்னஸ்ன்னு சொல்ல முடியாது, இதை பற்றி ஒரு வீடியோ நம்ம பண்ணி ஆகணும். எப்படி ஒரு சேஃபஸ்ட் சைடில் நம்ம வண்டியோட செயின் மெயின்டெனன்ஸு செயினில் எப்படி லூப்ரிகேஷன் பண்ணி நீட்டாக மெயின்டைன் பண்ணணுங்கிற ஒரு வீடியோ பண்ணணும் எனக்கு ஒரு ஆசை வந்து ஆசையானு இல்லை, எனக்கு அது பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் இப்போ இந்த வீடியோ நான் பண்ண போகிறேன். ஸோ மெயின்லி இது இப்போ பண்ணும்போது உங்கள்கிட்ட 2-3 ப்ராடக்ட்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த ப்ராடக்ட் தான் இப்போ இங்கே இருக்குது. ஸோ இது என்ன ப்ராடக்ட்டு என்ன ஏதுன்னு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் எப்படி டீட்டெயிலாக செயின் லூப்பும் கரெக்டான வேலை செயின் லூப் பண்ணலாங்கிறதும் நான் இப்போ சொல்லுவேன். ஸோ ரொம்ப எழுத்தடிக்க போகிறதால நேரம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ கைஸ் இப்போ இதை பார்த்தீங்கன்னா எனக்கு சென்னையிலேருந்து ஸ்ரீ பத்மாவதி ஏஜென்சிஸ் அப்படிங்கிற ஒரு ஏஜென்சியிலேருந்து எனக்கு இதை அமுச்சு விட்ருக்காங்க. இது நான் என்ன மாதிரி ஒரு யூடியூபர் வந்து இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. ஸோ பார்த்தபடியே அவரோட யூசர் ரிவ்யூலாம் நான் கேட்காம சட்டுன்னு வந்து அவங்க இந்த ஏஜென்சிக்கு கால் பண்ணி எனக்கு வேணும்னு கேட்டேன். அவங்க சென்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் மேலே ஆச்சு. நானும் இதை பற்றி வீடியோ எடுத்து போடலான்ட்டு இருந்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளே தான் இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த பேஜில் வந்து ஒரு ரிவ்யூ அந்த ஒரு பேஜில் இருக்கிற அந்த ஒரு ஃபோட்டோ, அந்த பிரதரோட ஒரு ஃபோட்டோ பார்த்தேன். ஸோ அதை பார்த்தோன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ எடுத்து முடிச்சே ஆகணுங்கிற ஒரு குறிக்கோளோட இப்போது இந்த வந்த பாக்ஸை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இப்போ வந்து இன்றைக்கி இந்த வீடியோ பண்ணி முடிக்கணுங்கிற ஒரு முடிவில் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 3 இது கொடுத்து விட்ருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கிளச் அண்ட் பிரேக் கிளீனரு, இது பார்த்தீங்கன்னா செயின் லூப் ஸ்ப்ரே, இது வந்து ரஸ்ட் பிரேக்கர். ஓகே டன். 3 பாக்ஸ் அமுச்சு விட்ருக்காங்க. இது எவ்வளோ வர்த்துன்னு இவங்க போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எனக்கு சென்னையிலேருந்து அமுச்சு விட்ருக்காங்க. 980 தான் இதோட பில் அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அன்பாக்ஸ் பண்ண வேண்டியது அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து செயின் லூப்போட இம்பார்ட்டன்ஸ், செயின் லூப் பண்ணால் என்னெல்லாம், செயின் லூப்ஸோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸு அதெல்லாம் பற்றி சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம செயின் லூப் பண்ணும்போது இந்த செயின் கவர் உங்களுக்கு அவுத்தே ஆகணுங்கிற நிலமைனா கண்டிப்பாக அவுக்கலாம். எனக்கு இப்போ அவுக்க தேவையில்லை, ஏன்னா எனக்கு இது பண்ணி பழகிருச்சு. ஸோ வந்து நான் சேஃபாக பண்ணிடுவேங்கிற பட்சத்துக்கு எனக்கு இது அவுக்க தேவையில்லை. ஸோ கைஸ் செயினோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஆகிறதே நம்ம செயின் தான். நம்ம வண்டி எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? மூவிங் பர்பஸ் தான். நம்ம வண்டி மூவ் ஆகிறதுக்கு காரணமே இந்த செயின் தான். நம்ம என்ஜினுக்கும் பேக் வீலுக்கும் இருக்கிற ஒரு கனெக்ஷனே இந்த செயின் தான். ஸோ அந்த செயினை நம்ம எந்த அளவுக்கு பராமரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பராமரிச்சுக்கணும். இந்த லூபிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 to 600 கிலோமீட்டர் இன்டர்வலில் நம்ம இதை லூப் பண்ணி ஆகணும். இது வந்து கம்பெனி சொல்கிறது, பட் நம்மளோட ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்கிறது. நமக்கு வந்து நம்ம செயின் பார்க்கறதுக்கு ஒரு டஸ்டியாக ஃபீல் ஆகுது, ஒரு நாய்ஸ்லாம் வருதுங்கிற பட்சத்துக்கு எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணுறது நல்லது. இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக லூப் பண்ணிடுவேன். வண்டி எடுக்கிறனோ இல்லையோ கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸுங்கிறது வண்டி லூப்புங்கிறது நான் கண்டிப்பாக பண்ணிகிட்டே தான் இருப்பேன். நான் சொன்ன மாதிரி தான் நம்ம செயினுங்கிறது நான் சொன்ன அந்த ஒரு டைம் பீரியடில் நம்ம லூப் பண்ணால் நான் சொல்கிற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும். நம்ம எப்படி கம்பெனி கொடுக்குற பர்ஃபார்மன்ஸு கண்டிப்பாக நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயமும் உங்கள்கிட்ட நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் இதுக்கு முன்னாடி என்னோட எத்தனாவது விளாகுன்னு தெரில எனக்கு, பட் மறந்துட்டேன். வண்டியோட மைலேஜ் டெஸ்ட் போட்டிருந்தேன், என்னோட ஹிமாலயனோட மைலேஜ் டெஸ்ட் போட்டிருந்தேன். கரெக்டாக 30 கிடச்சிருந்ததுக்கு. ஸோ நிறைய பேர் எங்கிட்ட வந்து பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, எப்படி என் வண்டிக்கு 30 கிடைக்கல, BS6 ஹிமாலயனுக்கு எனக்கு 30 கிடைக்கல, உனக்கு எப்படி 30 கிடைக்குதுன்னு என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ இதனால் கிடைக்குதுன்னா இதெல்லாம் தான் ரீசன். வீக்லி ஒன்ஸ் லூப் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். வண்டி மெயின்டெனன்ஸ் பக்கா இருக்கும். ஸோ எதனால கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் எதெல்லாம் ரொம்ப இது நம்ம பார்க்கவே தேவையில்லைன்னு நினச்சி விட்றோமோ அந்த பார்ட்ஸ் எல்லாம் தான் நம்ம வண்டியோட பெர்ஃபார்மன்ஸு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த செயின்லாம் மேக்ஸிமம் இப்போ இருக்கிற ரைடர்ஸாக எல்லாம் பார்ப்பாங்க. பட் நிறைய பேர் இந்த செயின் என்ன சுற்றுற ஐட்டம் அப்படியே விட்டுருவாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கறனால கூட தான் நம்ம வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ கைஸ் செயின் லூப் ஏன் நம்மளே பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம வண்டி வெளியில் கொடுத்து செயின் லூப் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்துக்கு ஒரு தடவைக்கு ஒரு டைம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து 600 to 700 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. நான் ஏர்லி ஸ்டேஜஸ்லாம் அப்படி தான் விட்டுட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் தான் அப்படியே நான் பிக்கப் ஆகி நானும் ஒரு பைக்கராக மாறி எனக்கு இதெல்லாம் தெரிய வந்துச்சு.
ஸோ தெரியறதுக்கப்புறம் நானே தான் பண்ணுறேன். இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைமும் கொஞ்சம் அப்போ நம்ம கொடுக்குற சஃபிஷியன்ட் அமௌண்ட் எடுத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டாலே நம்ம ஒன் டைம் இல்லை. இதெல்லாம் என்கிட்ட பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் நான் ஒரு 20 to 30 டைம்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான அமௌண்ட் இதில் இருக்குது. இது 500 ml தான் அவங்க கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு அது 20 to 30 டைம்ஸ் என் வண்டி லூப்ரிகேஷன் பண்ணுறதுக்கான போதுமான அளவு எனக்கு இதில் இருக்குது. ஸோ நம்ம எவ்வளோ அமௌண்ட் நம்மளால் சேவ் பண்ண முடியும் நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி எப்போவுமே நம்ம செயின் க்ளீன் பண்ணக்கூடாது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு பேஜை நான் பார்த்தேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த ப்ரோக்கு இந்த மாதிரி தான் ஆயிருக்குது. அவர் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் கியரில் போட்டு பண்ணால் எப்போவுமே வண்டி நல்லா ஃபாஸ்ட்டாக சுற்றிட்டே இருக்கும். அப்படி சுற்றும் போது நம்ம கை இடையில போய் சிக்கி அப்படி தான் அவரோட விரல் வந்து கட் ஆகிருக்குது. ஸோ அதனால் அப்போ என்ன சொல்ல வரேன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணி எப்போவுமே செயின் க்ளீன் பண்ணக்கூடாது. பட் லூப்ரிகேஷன் செயின் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சீக்கிரம் ஆகணுங்கிற பட்சத்துக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணி நம்ம லூப் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் இப்போ நம்ம செயின் க்ளீன் அடித்து நம்ம செயின் க்ளீன் பண்ணிவிட்டு லூப் அப்ளை பண்ணலாம். ஸோ கைஸ் ஏன் வந்து செயின் க்ளீன் பண்ணும்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, க்ளீன் பண்ணும்போது க்ளீனிங்னால என்ன நம்ம கை விட்டு நம்மளோட ஃபிசிக்கலாக நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ க்ளீன் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ஸ்பார்க்கிங் கூட விரல் போகும். பட் லூப்ரிகேஷன் அப்படியே லூப்ரிகேஷன் பண்ணால் அதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. அதனால தான் லூப்ரிகேஷன் வந்து நம்ம வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போவே பார்த்தீங்கன்னா நம்ம செயின் க்ளீன் பண்ணும்போது க்ளீன் அடிக்கும்போது நான் வண்டி கையை விட்டு தான் சுற்றிட்டு இருப்பேன். ஸோ வந்து கையை கண்டிப்பாக நம்ம க்ளீன் பண்ணுறது யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம க்ளீன் அடிச்சாச்சு, நம்ம க்ளீன் பண்ணலாம். ஸோ இப்போ க்ளீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் வந்து இப்படி 3 சைடில் இருக்கிற ஒரு ப்ரஷஸ்லாம் அவைலபிள் தான். பட் நான் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. இந்த ஒரு நம்ம ஆஸ் யூஸ்வல் நம்ம ஒரு பல்லு வளர்க்குற அந்த ஒரு ப்ரஷ் தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். ஸோ ஏன் இப்போ புதுசு யூஸ் பண்ணு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறேன்ல. ஸோ உங்கள் முன்னாடிலாம் கொஞ்சம் பக்காவான ஒரு ப்ரெசன்டேஷன் வேணுங்கிற பட்சத்துக்காக தான் இப்போ புதுசாக ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ வாங்க உட்காந்து க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். எப்பவுமே வந்து ஒன் சைடு மட்டும் க்ளீன் பண்ணக்கூடாது, நம்ம இன்னர் பார்ட்டும் க்ளீன் பண்ணணும். பட் நிறைய பேர் நானே ஏர்லி ஸ்டேஜஸில் வந்து உள்ளே க்ளீன் பண்ண மாட்டேன், வெளியே மட்டும் தான் க்ளீன் பண்ணுவேன். அது ஏன்னா சோம்பேறித்தனம். அந்த பக்கம்லாம் யாரு எதுக்கு அதெல்லாம் பண்ணிட்டுன்னு விட்டுருவோம். பட் அந்த சைடு தான் நமக்கு மெயின். அந்த பக்கம் தான் ஓரிங்ஸோட ஸ்ட்ரெச்சஸ் வந்து இன்னர் பார்ட்டை தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்னர் பார்ட்டும் மெயினாக நம்ம க்ளீன் பண்ணணும். இன்னர் பார்ட்னா எதுனா இந்த இடம் இப்போ நான் க்ளீன் பண்ணிட்டு பார்த்தீங்களா, இது வந்து அவுட்ரு, இது வந்து சென்ட்ரு. ஓரிங்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஓவா தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் ஓரிங்ஸு. ஓரிங்ஸோட ஸ்ட்ரெச்சஸ் வந்து உள்ள தான் கொடுத்துருப்பாங்க. ஸ்ட்ரெச்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்ஸ். ரவுண்டு முடிஞ்சுதா? முடிஞ்சா இதான் இதோட முடியும். ஸோ கைஸ் இப்போ நம்ம க்ளீன் பண்ணுறோம். இது உண்மையாலுமே க்ளீன் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வா. இப்போ நம்ம இதை அப்படியே சுற்றும் போது அந்த ஒரு கரங்கிற சவுண்டு உங்களுக்கு தெரியும். அது என்னன்னா உள்ள இருக்க டஸ்டி பார்ட்டிகல்ஸ்லாம் அது இருக்கிற இடத்துல இருந்து வெளியே வருதுங்கிறதுக்கான அர்த்தம். இப்போ சவுண்டு நான் உங்களுக்கு கேட்கும் பாருங்க, கேட்குதுங்களா? அந்த ஒரு சவுண்டுங்கிறது உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா செயின் வந்து க்ளீன் ஆகுதுங்கிறது தான் இதோட சைன். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் நம்ம கிளியர் எடுத்து முடிச்சாச்சு. நேரடியாக நம்ம வந்து டியூப் படியாக ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து கழுவாமல் லைட்டாக ஒரு சின்ன ப்ரெஷரில் இது வந்து கழுவி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் லூபு. இதை நம்ம க்ளீன் பண்ணும்போது ஒரு க்ளவுஸ் போட்டுக்கிறது பெட்டரும்பேன். ஸோ நான் சொன்ன பார்த்தீங்களா, க்ளீன் அடிக்கும்போது நம்ம கையை உள்ளே வச்சு நம்ம க்ளீன் பண்ண நிலம வரும்ட்டு. இந்த மாதிரி தான் அந்த ப்ரோ க்ளீன் பண்ணும்போது கை வந்து ஸ்ப்ராக்கெட்டுக்கு உள்ளே போய் கை உடஞ்சிருக்கு, கை கட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இந்த ப்ராசஸ்க்கு வந்து எப்பவுமே வண்டி ஸ்டார்ட் பண்ணி கழுவிடக்கூடாது. ஸோ நம்ம இப்போ ஒரு சர்க்கிள் ஃபுல்லாக தண்ணி அடித்து தண்ணி ஊற்றி கழுவி முடிச்சாச்சு. இனி நம்ம வந்து லூபிங் தான். பட் லூப் நேரடியாக தண்ணி இருக்கும்போது நம்ம அடித்தோம்னா லூப் அடிக்கிறதே வேஸ்ட்டு. ஸோ வந்து காட்டன் துணியை வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் வச்சு துடைக்கணும்.
ஸோ கைஸ் நம்ம ஒன் ஸ்பின் ஃபுல்லாக வந்து காட்டன் துணி வச்சு கிரீஸ்லாம் நம்ம தொடச்சி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் லூபிங் தான். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி லூபிங் தான். ஸோ நான் சொன்ன மாதிரி லூப் அடிக்கும் போது நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா லூப் அடிக்கும் போது நம்ம கையை வச்சு தொடக்கிறதுக்கோ பிடிக்கிறதுக்கோ தேவையில்லை. நம்ம கொஞ்சம் ஒரு சம் இன்ச்சஸ் ஆஃப் கேப் போட்டு நம்ம லூப் பண்ணிக்கலாம். ஸோ காட்டுறேன் வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். முதல்ல ஃபஸ்ட்டு கியர் போட்டுக்கலாம். ஸோ இதான் நம்ம செயின் லூபு. ஸோ செயின் லூப் அப்ளை பண்ணலாம். எப்பவுமே செயின் லூப் அடிக்கிறோங்கிற பேரில் நிறைய அடித்து அது அப்படியே வாட்டரி ஆகிடக்கூடாது. ஜென்டில் அடிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து நம்ம செக் பண்ணி அடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி நான் அவுட் அடிச்சுட்டேன். இனி சென்டர் அடிக்கலாம். ஸோ சென்டர் அடித்தாச்சு. இனி இன்னர் அடிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம செயின் லூபிங்கிறது முடிஞ்சிருச்சு. ஸோ இனி நம்ம ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு நான் உங்களுக்கு அந்த ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் காட்டுறேன். ஸோ கைஸ் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த செயின் கண்டிஷனும் இந்த கண்டிஷனும் எப்படி இருக்குன்னு நீங்கள் முன்னாடி கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணிக்கிற பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஓகேஎஸ் செயின் லூபுங்கிற ஒரு பிராண்டை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு விஸ்காசிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வேக்ஸ் ஃபார்மேஷன் மாதிரி நல்லா பக்காவாக இருக்குது. விஸ்காசிட்டி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறனால மழை வந்து இதானாலும் நம்ம ஒரு நல்ல டஃப் கொடுக்கும்னு என்ன ஒரு பலமான நம்பிக்கை. நான் சொன்ன மாதிரி இதோட ஒரு யூசர் ரிவ்யூங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ மாதிரி பண்ணாமல் நெக்ஸ்ட் எதனா ஒரு vlogல நான் கண்டிப்பாக இதை பற்றி சொல்லுவேன். ஸோ அந்த ஒரு வீடியோ பார்த்து இதோட யூசர் ரிவ்யூ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி இன்னொரு vloggeரோட இந்த மாதிரி வாங்கின ஒரு வீடியோ பார்த்துட்டு சட்டு நான் உங்கள்கிட்ட கேட்டேன். அவங்க எனக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. ஒரு யூசர் ரிவ்யூங்கிறது நான் யாரோடதுமே பார்க்கவும் இல்லை, நான் கேட்கவும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து அப்படி வாங்காதீங்க நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி 2-3 ப்ராடக்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன் நான் என்னோட சேனல் நம்மளோட சேனலில். ஸோ அதை பார்த்து நிறைய பேர் வாங்கி நல்லா இருக்குது, ஒரு சில பேர் நல்லா இருக்குங்கிறாங்க, ஒரு சில பேர் நல்லா இல்லைங்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு யூசர் ரிவ்யூங்கிறது நான் இதோட கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் போய் இதை ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து ஸ்பின் பண்ணி பார்த்தேன் வீலை. அந்த முதல்ல இருந்து அந்த ஒரு சவுண்டும் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே இல்லை. வேணா அதையும் காட்டித்தரேன், பக்கத்தில் வாங்க. எனக்கு அது நல்லா தெரியுது, உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. பட் நல்லா இருக்குது. நான் சொன்ன மாதிரி யூசர் ரிவ்யூ கண்டிப்பாக இன்னொரு vlogல நான் கண்டிப்பாக அதை பற்றி சொல்கிறேன். ஸோ கைஸ் எப்படி ஒரு சேஃபாக நம்மளோட ஒரு செயின் லூப் பண்ணுறதுங்கிற ஒரு வீடியோங்கிறது நம்ம அவ்வளோதான். இந்த ஒரு சின்ன வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு பைக்கர் பிரதர் கூட இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பைக்கராக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து செயின் லூப் வந்து அவங்க சேஃபாக பண்ணணுங்கிற பட்சத்துக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இதை பற்றி எதுனா குறை நிறைகள் இருந்தால் அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஹோப்ஃபுல்லி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சீக்கிரம் இதில் another video. Until this is LK signing out. Bye.